உங்களால டைம் டிராவல் பண்ண முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா, டைம் டிராவல் பண்ணலாம். நெறைய பேர் செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. இந்த டைம் டிராவல் அப்படின்றது வந்து ஒரு கான்செப்ட் ஓரியன்டட் தான். எக்ஸாக்ட்டா பிசிக்ஸ் டெர்ம்ல யூஸ் பண்ணக்கூடிய டைம் டிராவல் கிடையாது. அந்த கான்செப்ட் என்னன்னா, நம்மளோட எர்த் வந்து நம்மளுக்கு வெஸ்ட் டூ ஈஸ்ட் வந்து ரொட்டேட் ஆகுது. சன் ஸ்டேஷனரியா இருக்கு. அதனால தான் நம்மளுக்கு வந்து சன் ஈஸ்டர்ன் சைட்ல ரைஸ் ஆகுற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஆனா எக்ஸாக்ட்டா சன் ரைஸ் ஆவறதில்ல. அத பேஸ் பண்ணி நம்ம வந்து 0 டிகிரி லாங்கிட்யூட்ல கிரீன்விச் மெரிடியன் லைன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி, அத பேஸ் பண்ணி நம்ம வந்து டைம வந்து நம்ம கால்குலேட் பண்றோம். இந்த கிரீன்விச் மெரிடியன் லைன் வந்து நம்மளுக்கு யூரோப் வழியாவும், ஆப்பிரிக்கா வழியாவும், அட்லாண்டிக் ஓஷனுக்கு பக்கத்துல போகக்கூடிய லைனு. இது மேப்ல பார்த்தா தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த லைனுக்கு ஈஸ்டர்ன் சைடு, அதாவது நம்ம ஏசியாலாம் ஈஸ்ட் சைடுல இருக்கு. அந்த ஈஸ்டர்ன் சைடு வந்து ஒரு டிகிரி மூவ் ஆகும்போதும் 4 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதே வந்து இந்த கிரீன்விச் மெரிடியன் லைனுக்கு ஒரு டிகிரி வெஸ்ட் சைடு மூவ் ஆகும்போதும் 4 மினிட்ஸ் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்க. இப்ப கிரீன்விச் மெரிடியன்ல வந்து டைம் வந்து எக்ஸாக்ட்டா 12 பிஎம்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து ஈஸ்ட் சைடு மூவ் ஆகுறேன்னா, எனக்கு ஈஸ்ட் சைடு 1 டிகிரி மூவ் ஆகுறேன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா எனக்கு வந்து 4 மினிட்ஸ் வந்து ஆட் ஆகும். 12:04 பிஎம்மா இருக்கும். அதுவே நான் இப்போ வந்து கிரீன்விச் மெரிடியன்லேருந்து வெஸ்ட் சைடு மூவ் ஆகுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து 11:56 ஏஎம்மா இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து ஒருத்தவங்க வந்து டைம் டிராவல் பண்ற மாதிரி ஃபீலிங்க வந்து குடுக்கறதுக்கான காரணம். இப்ப நானு ஈஸ்ட் சைட்ல 12:04 பிஎம்ல இருக்கேன். நான் இப்ப 12:04 பிஎம்ல இருந்து டக்குன்னு நானு வெஸ்டர்ன் சைடு வந்து மூவ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா, எனக்கு வந்து இப்போ 4 மினிட்ஸ் கிட்ட கெயின் ஆன மாரி எனக்கு ஒரு ஃபீலிங் வரும். இதனால தான் டைம் டிராவல் பண்ண மாரி ஒரு ஃபீலிங் வரும். அதே வந்து வெஸ்ட் சைட்ல இருக்கவங்க, இப்ப ஈஸ்ட் சைட் டக்குன்னு மூவ் ஆயிட்டாங்கன்னா, அவங்க வந்து பாஸ்ட்க்கு போன மாரி ஃபீல் ஆவாங்க. இத ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்க. இப்ப கிரீன்விச் மெரிடியன் டைமு இன்னைக்கு வந்து ஃப்ரைடே காலையில 12 ஏஎம்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கிரீன்விச் மெரிடியன்ல. அதே வந்து நான் இப்ப ஈஸ்ட் சைடு மூவ் ஆகுறேன்னா, எனக்கு வந்து 12:04 ஏஎம் ஃப்ரைடே அன்னைக்கு இருக்கும். அதே நான் வந்து வெஸ்ட் சைடு மூவ் ஆகுறேன்னா, எனக்கு 11:56 பிஎம் ஆஃப் தர்ஸ்டே இருக்கும். அதாவது வியாழக்கிழமை 11:56 இருக்கும். இப்படி தான் வந்து டைம் டிராவல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கான்செப்சுவலா இருக்கு. ஆனா எக்ஸாக்ட்டா நீங்க டைம் டிராவல் பண்ணல. இது வந்து நீங்க 2 வாட்டி தர்ஸ்டேவ வந்து நீங்க வாழ்றதுனால, உங்களுக்கு டைம் டிராவல் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது சின்னதா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். தேங்க் யூ.